மச்சான் இவ்ளோ நேரம் டி வா சீக்கிரம். டேய் போடா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்ட? லூசு, அதெல்லாம் நல்லாதான் இருப்ப. சீக்கிரம் வா. கண்டிப்பா வந்தேதான் ஆகணுமா? உனக்கு மாப்பிள்ள பாக்கணுமா வேணாமா? அப்படி மாப்பிள்ள பாக்கணும்னா கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும். இல்ல வேணானா சொல்லு. இல்ல இல்ல, மாப்பிள்ள பாக்கணும் தான். ஐயோ வர இரு. ஐயய்ய இப்படி அழுத்துக்கிறா பாரு. எத்தனை பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்காங்க. இவளுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? நிம்மதி. டி மச்சான் செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ்ல. போலீஸ்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்குடி உனக்கு. மச்சான் கிண்டல் பண்றதானே? அடே சத்தியமா சொல்றேன், சூப்பரா இருக்கடி. கெத்தா இருக்க மச்சான். ஒரு மாஸ் பீஜியம் போட்டு இறக்கணும்னு வச்சுக்கோயே, சும்மா வேற லெவல்ல தெரிக்க விடுவ. மச்சான் மச்சான் ப்ளீஸ் மச்சான், உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்டா. என்னமோ இந்த Dress போட்டதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்குடா. அட போடிங்க, செம்மையா இருக்குன்றேன் ஒளிஞ்சுக்கிறியா? செம்ம கெத்தா இருக்குடி. கண்ணாடியில பாத்தியா இல்லையா? பார்த்தேன். ஆனா நீ குடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்கேடா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மச்சான். இந்த யூனிஃபார்மை போட்டோனே இந்த நாட்டையே காப்பாத்தணும், நாட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யணும்னு என்னென்னமோ தோணுதுடா. அதுதான் இந்த யூனிஃபார்மோட பவரே. அப்படியே மச்சான், எந்த தப்பையும் தட்டி கேட்க மாட்டேங்கிற. ஹலோ ஹலோ, அதெல்லாம் போதுமான அளவு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சரி சரி, வந்த வேலையை பாப்போம். ரொம்ப நேரத்துக்கு நீயும் யூனிஃபார்ம்ல இருக்க முடியாது, தெரியும்ல? ஆமாண்டா, என்ன புடிச்சிட்டு போய் உள்ள போட்டுற போறாங்க. சரி என்னதான் பிளான்? நீ பாட்டுக்கு Dress அனுப்பி விட்டுட்டு இதுல வான்னு சொல்லிட்ட. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பிளான சொல்றேன் கேளு. ஆக்சுவலி இதுதான் மெயின் செக் போஸ்ட். இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ இங்க பைக்ல வர பசங்களை நம்ம கை காட்டி நிப்பாட்ட போறோம். ஹெல்மெட் போட்டிருக்கானா, லைசென்ஸ் வச்சிருக்கானா, ஓவர் ஸ்பீட்ல வரானான்னு நான் உட்கார்ந்து பார்க்கணுமா? ஏண்டா இதுவா எனக்கு வேலை? அதெல்லாம் உன்னை யார் பார்க்க சொன்னது? உனக்கு பிடிச்ச பையன் எவனாவது பைக்ல வருவான்ல, அவனை நிப்பாட்டு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா எனக்கு மாப்பிள்ள பார்க்க சொன்னா என்னடா தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க? எடி ஓ ப்ரொஃபஷனுக்கு என்ன காலேஜ்க்கு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்க வச்ச. என் ப்ரொஃபஷனுக்கு நான் இதுதானடி பண்ண முடியும். வேணும்னா ஸ்டேஷனுக்கு வா, அங்க நிறைய அக்யூஸ்ட் இருக்கானுங்க. அவனுங்க ப்ரொஃபைல்லாம் வாங்கி தரேன். உனக்கு பிடிச்சவன பார்த்து சொல்லு, செட் பண்ணி விடுறேன். ஏண்டா ஸ்டேஷன்ல என்ன அம்பேத்கர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா, காமராஜர் ஐயா மாதிரி நல்ல உள்ளங்களாடா உட்கார்ந்திருக்காங்க. கொள்ளை அடிச்சவன், கொலை பண்ணவன், திருடினவன் அவனுங்களை எல்லாம் பிடிச்சி எனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, இன்னும் உனக்கு 2 மணி நேரம் தான் டைம். அந்த 2 மணி நேரம் தான் நீ போலீஸா நடிக்க போற. வரவ எல்லாத்தையும் நிப்பாட்டிரு. சில பேர் ஹெல்மெட் போட்டுட்டு வர வருவானுங்க, அதனால மூஞ்சி சரியா தெரியாது. ஹெல்மெட்டை கழட்ட சொல்லு. லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கானான்னு கேட்டுட்டு அப்படியே அவன் கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடு. நல்லா பேசினானா ஓகே, இல்லனா வேற எவனாவது பார்க்கலாம். ஓகேவா? டேய் நான் எப்படி இருந்தவ தெரியுமா? இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேடா. எப்படி இருந்தவ? என்ன இஸ்ரோல சயின்டிஸ்டா இருந்தியா? ஏய் மூடிட்டு நில்லுடி. ஐயோ சரிடா. ஆமா நீ இங்க தானே இருப்ப? நான் இங்கதான் இருப்பேன். நீ எதையாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீனா வந்து காப்பாத்தணுமே. இப்படி ஓரமா நிக்கிறேன், நீ மட்டும் நின்னு விசாரி. ஓகேடா. ஹே அங்க பாரு, இந்த வரான், அவனை நிப்பாட்டு. ஹே ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மேடம். மச்சான் என்னடா கேக்குறது? லூசு, ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை கழட்ட சொல்லிடி, அப்பதானே மூஞ்சியை பார்க்க முடியும். ஹலோ ஹெல்மெட்டை கழட்டு. ஹே கொஞ்சம் மரியாதையா பேசுடி. அஷிஷோ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டனோ? இல்ல போலீஸ்ல இப்படி தானே பேசுவாங்க, அதான். அது அக்யூஸ்ட் கிட்ட மட்டும்தான், சாதாரண மக்கள் கிட்ட இல்ல. ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? மூடிட்டு கேள வக்கிட்ட போயிர போறான். சாரி, ஹெல்மெட்டை கொஞ்சம் கழட்டுறீங்களா? எதுக்கு? கழட்டாதானே நான் உங்களை பார்க்க முடியும். நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையானு. அடியே என்னது? நான் நல்லா இருக்கேனா இல்லையானு நீங்க பார்க்க போறீங்களா? பார்த்து என்ன பண்ண போறீங்க? அது வந்து நான் போலீஸ், நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். மேடம் நீங்க போலீஸ் தான், அதுக்குன்னு நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ரூல்ஸ் படி நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், லிமிட்டான ஸ்பீட்ல தான் வந்துட்டு இருக்கேன். என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு, ஆர்சி புக் இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஓ மூஞ்சி தான் வேணும். கொஞ்சம் ஹெல்மெட்டை திறந்து காட்டேன், என்ன குறைஞ்சா போயிருவே. ஏய் அவன் போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா தொக்கா மாட்டிக்குவ. கொஞ்சம் நிதானமா பேசுடி. என்னடா சொல்ற? கமிஷனர் ஆபீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? பின்ன நீ இப்படி மிரட்டினா கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவான். இல்ல மச்சான், இவன் பேசுறதுலயே தெரியுது ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல. வேணாம் வேணாம், இவெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டான். நீ இப்படி கேள்வி கேட்டா நானா இருந்திருந்தாலும் அந்த இடத்துல இப்படிதான் ரிப்ளை பண்ணிருப்பேன். ஓ அப்ப நான் தான் தப்பா கேட்டுட்டேனோ? சரி இப்ப எப்படி சமாளிக்கிறது? சாதாரணமா பேசி ஹெல்மெட்டை கழட்ட வை. ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப எப்படி மூஞ்சியை காட்ட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. காட்டுங்க. லைசென்ஸ் வச்சு எப்படி ஃபேஸ பாப்ப? வெயிட் பண்ணி பாரு. இந்தாங்க மேடம். லைசென்ஸ்ல இருக்க மூஞ்சி தான் ஓ மூஞ்சி, நான் எப்படி நம்புறது? நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்டோட லைசென்ஸை தூக்கிட்டு வந்திருந்தனா? இப்ப ஹெல்மெட்டை கழட்டு. மச்சான் எப்படி? சூப்பர்டி மச்சி, எனக்கு கூட இந்த யோசனை வரல. இந்த யூனிஃபார்ம் போட்டோனே
நான் அப்படியே முழுசாவே போலீஸாவே மாறிட்டேனா பாத்துக்கோயே. ஒரு பைத்தியக்கார மென்டலே, சத்தமா சொல்லி தொலைக்காத, அவன் கேட்ட போறான். ஆமால. ஓகே ஓகே ஓகே. ஏய், அவன் ஹெல்மெட்டை கழட்டிட்டான்டி. அவன் ஓகேவான்னு பார்த்து சொல்லு. கழட்டிட்டானா? என்னடா அவன் பான் பிராக்க போட்டு மண்டல துப்புனவ மாதிரியே இருக்கான். மேடம் பாத்துக்கோங்க, இது என்னோட லைசென்ஸ் தான். இப்ப கரெக்டா இருக்கு. அம்மா, உங்க வீட்ல எத்தனை பேரு? நான், எங்க அக்கா, எங்க அம்மா, என் அப்பா, தங்கச்சி. இது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? சொல்றேன் எல்லாம் ஒரு விஷயமா தான். அம்மா அப்பா, அம்மாலயே மாமியார் கேரக்டர் வந்துருச்சு. அக்கா வேற சொன்னா மூத்த நாத்தனாரு, அது அதுக்கு மேல தங்கச்சி வேற சொல்றானே. ஐயோ, இத்தனை கேரக்டர்லாம் நம்மளால சமாளிக்க முடியாதுப்பா. எதிரியா ஒரு பொம்பளை இருந்தாலே சமாளிக்க முடியாது, இதுல 3 பேரு, அம்மா 2 நாத்தனார். வேணாம். ஹலோ, எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டேன். நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? உன்னையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது. கிளம்பு. எதுக்கு நிப்பாட்டினீங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? ஒண்ணுமே புரியல. இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பாங்க? டேய் கிளம்புடா, இப்பதான் ஓவரா பேசுவான். மச்சான், என்னடி இப்படி வரட்டி விட்டவன? மச்சான், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் மச்சான். அதுலயே அவன் தோத்துட்டான். அடுத்தது ஃபேமிலி. அம்மா அப்பா ஓகே சமாளிச்சிடலாம். இந்த 2 எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் தேவையில்லாம இருக்கு பத்தியா, அததான் சமாளிக்க முடியாது. அதுதான் அந்த அக்காவும் தங்கச்சியும். அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது மச்சான். ஃபேமிலினா ஓ ஃபேமிலி மாதிரி இருக்கணும் மச்சான். உங்க அப்பா பாரு, செம்ம ஜாலியான கேரக்டர். உங்க அம்மா அதுக்கு மேல எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களும் சூப்பர் கேரக்டர். அப்படி இருக்கணும்டா. ஓ, எங்க ஃபேமிலி உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும். உங்க அப்பா அம்மா, ஏன் நீ கூட தான். நானுமா? ஆமா, நீ என்னதான் பொறுக்கியா இருந்தாலும் ஒரு ஓரமா நல்லவன் மச்சான். என்னடி சொல்ற? ஆமாடா, இத்தனை நாளா உன் கூட பழகுறேன். நான் ஒரு பொண்ணு, என்கிட்ட நீ நினைச்சிருந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு வாட்டி கூட நீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்லடா. இதுலயே தெரியுது உன் கேரக்டர் என்னன்னு. இருக்கிற 24 ஹவர்ஸ்ல உன் கூட மட்டும் தான்டா நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்படி இருக்கும்போது கூட எனக்கு ஒரு வாட்டி கூட டிஸ்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணதே இல்ல. உன் கூட இருக்கும் போதெல்லாம் என் ஷேடோ கூட இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். என்னோட நிழல் மாதிரி தான்டா நீனு. ஐயோ, ரொம்ப உன்னை புகழ்ந்துட்டேனோ? போதும். சரி, அடுத்த பையனை பார்க்கலாம். அது என்னமோ தெரியலடி, உன்கிட்ட பேசும்போதும் சரி, உன் கூட பழகும் போதும் சரி, எனக்கு உன்னை தப்பா பார்க்க தோணவே இல்லை. உன்னை வெளியில கூட்டிட்டு போகும்போதெல்லாம் உன்னை நல்லா பத்திரமா பாத்துக்கணும், நீ சேஃபா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிருக்கேன். இத என்ன ரிலேஷன்ஷிப்ல டிஃபைன் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலடி. ஆனா சம்திங் உனக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. அது என்னன்னு வெளிப்படுத்தவே முடியல. என்னவா இருக்கும் நிம்மதி? நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். மச்சான், அங்க ஒருத்தன் வரான் பாருடா. மச்சி, அவனை ஸ்டாப் பண்ணவா? டேய் மச்சான், சொல்லுடா. என்னடி கேட்ட? ஏய், அங்க ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான் பாருடா, அவனை ஸ்டாப் பண்ணவான்னு கேட்டேன். இவனா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. என்னங்க மேடம், சொல்லுங்க. உன் பேர் என்ன? என் பேரு சத்யா. சத்யாவா? நிம்மதி சத்யா. சிச்சி, கேவலமா இருக்கு. ஆமா, ஹெல்மெட் எங்க, லைசென்ஸ் எங்க, ஆர்சி புக் எங்க? இதெல்லாம் இல்லாம ரோட்ல நீ பாட்டுக்கு நடந்துட்டு வர? எடி லூசு. என்னங்க மேடம், இப்போதும் மாச கடைசியில தான் வந்து அவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்கன்னு ஃபைன போடுவீங்க. இப்ப என்ன மாசம் முதலுக்கே வந்து நின்னுட்டீங்க? யோ, பார்த்து பேசு. பார்த்து தான் சார் பேசிட்டு இருக்கேன். பின்ன நடந்து போறவனை கூப்பிட்டு தம்மா என்னன்னா ஹெல்மெட் எங்க, ஆர்சி புக் எங்க, லைசென்ஸ் எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன சார் அர்த்தம்? என்னமோ எதிர்பார்க்கறாங்கன்னு தானே அர்த்தம். ஐயோ, இவன் நடந்து வந்துகிட்டு இருந்தானா? அத கூட சரியா கவனிக்கலையே. சரி, எப்படியாவது சமாளிப்போம். ஆமா, உங்க வீட்ல எத்தனை பேரு? ஓ, இப்ப கவர்மெண்ட்ல அதெல்லாம் கேட்க சொல்லிருக்காங்களா மேடம்? ஏன் வீட்ல எத்தனை பேருன்னு கேட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தனித்தனியா ஃபைன் போட போறீங்களா? என்ன இவன் ரொம்ப ரூல்ஸ் பேசுறான்? ஹலோ, கிளம்புங்க. தெரியாம உங்களை கூப்பிட்டாங்க. ஏதோ கேள்வி கேட்டதுனால விடுறீங்க. இதுவே பயந்து போய் மேடம் சார் அப்படின்னு தலை குனிஞ்சிருந்தா வச்சு எல்லாத்தையும் உருவிட்டு தான் அனுப்பியிருப்பீங்க. என்ன டே போடா, ரொம்ப தான் ரூல்ஸ் பேசிட்டு இருக்கான். ஏண்டி பைத்தியம் பிடிச்சவளே, நடந்து போயிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு ஹெல்மெட் எங்க, லைசென்ஸ் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அறிவு இருக்கடி உனக்கு? ஐயோடே, ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன் மச்சான். சரி ஓகே, சரி போதும்டி, இதுக்கு மேலயும் இங்க நிக்க முடியல. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம், இல்லனா வேற எங்கேயாவது போய் பார்க்கலாம். டேய், ஒண்ணுமே அமையலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நிம்மதி மச்சான், இவன் சூப்பரா இருக்கான்ல. ஆமா, ஆள் பார்க்க வாட்ட சட்டமா தான் இருக்கான். ஒருவேளை நிம்மதிக்கு இவனை பிடிச்சிருமோ? Tak tin tin ta ta tak tin tin ta